சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம அண்ணாமலையோட மொத்த குடும்பம் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டில் இந்த மாதிரி தான் பாம்பு வந்துருச்சு, அதனால் பரிகாரம் பண்ணலான்னு வந்திருக்கோம். என்ன பரிகாரம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கிட்ட போகவும், பூசாரி இருந்துட்டு அம்மனுக்கு தண்ணி ஊற்றி அலங்காரம் பண்ணால் எல்லா பரிகாரமும் முடிஞ்சு போயிடும். குளத்தங்கரைக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வாமா இந்த குளத்துல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட குடத்தை வந்து கொடுக்குறாங்க. மீனாவும் அந்த சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ரோகிணியோட அம்மா இருந்துட்டு ஃபோன் பண்ணி உன் அப்பாவுக்கு திதி கொடுக்கணும், ஆத்தங்கரை பக்கம் வந்துடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன, அப்பாவுக்கு திதி கொடுக்கணும் அவ்வளோதானே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஐயர் இருந்துட்டு இதுதான் உங்களுடைய பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் இவங்க தான் என்னுடைய பொண்ணு, பேர் கல்யாணி, இது அவளுடைய பையன், பேர் கிறிஷு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை மீனா வந்து பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க ரோகிணி, கிறிஷு. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியோட கன்னத்தில் பலார்னு ஒன்று விடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, ரோகிணியோட நிலைமை என்னாக போகுதுன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.